ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, ரேவன் நைட் கிங்டம்க்கு போயிருப்பான் ஒரு நட்பு ஒப்பந்தத்தை பேசுறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் ஆரியன் ரேவனுக்கும் அமாயாக்கும் நடுவில் வந்து அங்கே ஒரு பெரிய கேஎஃப்ஸே நடந்திருக்கும். நான் அதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே அம்மாயா அப்படியே ரேவனுக்கு பேலஸை சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. ஆரியன் அவளை விட்டு ஒரு செகண்ட் கூட நகரவே இல்லை. அண்ட் ரேவனோட ஐஸ் அம்மாயாவை தவிர வேறு எங்கேயுமே போகல. அவன் பேலஸ் எல்லாம் சுற்றி பார்க்கவே இல்லை. அவன் பார்த்துட்ருக்கிற ஒரே விஷயம் அம்மாயா மட்டும்தான். இது ஆரியனும் கவனிப்பான், பட் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவன் அப்படியே சைலண்ட்டாகவே வந்துட்டுருக்கான் அம்மாயா பின்னாடியே. அம்மாயா கடைசி அந்த பேலஸோட லாஸ்ட் ரூம் வரைக்கும் சுற்றி காட்டுறா. பிரின்ஸ் ரேவன், இதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி காட்ட இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என் வேலை இங்கேயே முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் அரசர்கிட்ட கேட்கலாம். ரேவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அம்மாயாவையே பார்த்துட்ருக்கான். பிரின்ஸ் ரேவன், பிரின்சஸோட வேலை இங்கேயோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உன்கிட்ட கேட்கணுமா? உன்கிட்ட கேட்கலாம் எனக்கு எதுவும் இல்லை. வழியை விட்டு நகர்ந்து போ. ஆரியன், என்ன பண்ணுற? அப்போ கரெக்டாக ஒரு சோல்ஜர் அரசவையிலேருந்து இங்கே வராங்க. பிரின்சஸ் அமாயா, அரசர் உங்களை கூப்பிடுறாரு. அமாயா ஆரியனையும் ரேவனையும் பார்க்குறா. பிரின்ஸ் ரேவன், உங்களுக்கு என்ன வேணாலும் ஆரியன் கிட்டே கேளுங்க. அவள் அப்படியே அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம கிளம்பிடுறா. இங்கே ரேவன் அமாயா போகிறதையே பார்த்துட்ருக்கான். பிரின்ஸ் ரேவன், பிரின்சஸ் சொன்னது கேட்டுச்சுல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் ரேவன் ஆரியனை கண்டுக்க கூட இல்லை. அவன் அப்படியே திரும்பி அமாயா பின்னாடி போகிறதுக்காக வரான். பட் ஆரியன் அதுக்குள்ளே அவனோட ஸ்வாட் எடுத்து ரேவன் முன்னாடி நீட்டி அவனை ஸ்டாப் பண்ணுறான். ஏய், என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா? நான் யாருன்னு தெரியும்ல. டார்க் கிங்டமோட பிரின்ஸ் ரேவன், ரேவன் ஹாரிங்டன். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிரின்சஸ் எனக்கு கொடுத்துட்டு போன உத்தரவுப்படி நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நான் பண்ணி கொடுப்பேன். அதுதான் என்னோடய கடமை. திரும்ப அவனோட ஸ்வாட் எடுத்து அவனோட இடுப்பில் வைக்கிறான். நீ பண்ணி கொடுப்பியா? நான் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பியோ? ஆரியன் அப்படியே அவனோட ஸ்வாடை டைட்டாக பிடிக்கிறான். அவனுக்கு புரியுது ரேவன் எந்த மீனிங்கில் கேட்குறான்னு. அவனுக்கு செம்ம கோவம் வருது. பட் அவன் அப்படியே எல்லாத்தையும் அடக்கிட்டு நிற்கிறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா அம்மாயா அரசவைக்குள்ளே போகிறா. என்னை வர சொல்லியிருந்தீங்களா கிங்? அம்மாயா, உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன். உத்தரவு கிங். அரசர் அப்படியே அம்மாயாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. அவளை அப்படியே பேலஸ் விட்டு வெளியவும் அனுப்புகிறாரு. அம்மாயாவும் அவளோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமே கிளம்பிடுறா. ஹார்ஸோட சத்தம் கேட்டு ஆரியன் வந்து பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா அம்மாயா கிளம்பியிருக்கா. பிரின்சஸ், இன்றைக்கும் ஏன் சொல்லாமே போகிறீங்க? ரேவனும் இதை பார்க்குறான். அவனும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கிங்டம்லேருந்து வேகமாக கீழே இறங்கி வரான். ஆரியன் ரேவன் இப்படி ஓடுறத கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். இவனுக்கு என்ன வேணும்னு தெரில. இவன் எதுக்கு இப்படி அம்மாயா பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்? கண்டிப்பாக இவனோட அப்பா ஏதோ சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆரியனும் அப்படியே ரேவன் பின்னாடியே வரான். அப்படியே இந்த சைட் பார்த்தா எவன் ஒருத்தரோட ஓவியத்தை வரைஞ்சிட்ருக்கா. அவளை சுற்றி நிறைய பனிப்பெண்களும் நின்றுட்டுருக்காங்க. இளவரசி, யார் இந்த பையன்? எதுக்காக நீங்கள் இவனை வரைஞ்சிட்ருக்கீங்க? எனக்கும் அது தெரியல. நானும் இவன் யாருன்னு தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். இவனை நான் ஒரே ஒருக்கா தான் பார்த்தேன். அந்த காட்டுக்குள்ளே கேவில் அடிபட்டு இருந்துச்சு. நான் கூட அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டேன். இளவரசி, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போனீங்க? உங்கள் அக்காவுக்கும்
உங்கள் அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரியுமா? ஏய், இல்லை இல்லை, அப்பாவுக்கும் அக்காவுக்கும் இது தெரியாது. தயவு செஞ்சு அவங்க யார்கிட்டயும் இதை சொல்லிடாதீங்க. இளவரசி, உங்கள் அக்கா உங்கள் நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் அவங்கக்கிட்டேயும் மறைச்சி வச்சுருக்கீங்க? அவகிட்ட மறைக்கணும்னு இல்லை, நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அக்கா அவள் கேட்குற மாதிரியே இல்லை. அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டான்னு. அது சரி, நீங்கள் இப்படி ஓவியம் வரைகிற அளவுக்கு உங்கள் மனசுக்கு வந்த அந்த இளவரசி யாரு? சும்மா இருங்க. சொல்லுங்க இளவரசி, உங்களை இப்படி வெக்கப்படுற அளவுக்கு மாத்துறது யாரு? எவன் அப்படியே அந்த பெயிண்டிங்கை அவ்வளோ ரசித்து பார்க்குறா. அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, வின்சென்ட் தான். அவள் அப்படியே அவனோட கண்ணை அவளோட கையை வச்சு தொட்டு பார்க்குறா. எவ்வளோ அழகாக இருக்கான்ல. இளவரசி, நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க. எதுக்காக என்னை கேலி பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். இளவரசி, மறந்துடாதீங்க, உங்களால் கிங் கிட்ட இதை சொல்ல முடியாது. வெளியே போங்க, எல்லாரும் வெளியே போங்க. எனக்கு தனியாக இருக்கணும், வெளியே போங்க. தனியாக ஃபோட்டோ கூட என்ன பண்ண போகிறீங்க இளவரசி? வெளியே போங்க, வெளியே போங்க. எவா எல்லாரையும் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே அனுப்புகிறா. அவன் அப்படியே வெளியே அனுப்பி கதவை மூடிட்டு திரும்பி அப்படியே வின்சென்ட்டோட ஃபோட்டோவை பார்க்குறா. ஆமாம், யார் நீ? அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி என்னை யாரும் இப்படி வெக்கப்பட வச்சதில்ல. என் அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சது. என் அக்காவுக்கும் உன்னை பிடிக்கும்னு நம்புகிறேன். வின்சென்ட், நான் அன்றைக்கே உன்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நான் கேட்காம வந்ததே என் தப்பு தான். திரும்ப நான் அங்கே போனால் ஒருவேளை அவனை பார்க்க முடியுமோ? ஒருவேளை அக்காவுக்கு தெரிஞ்சா அவன் என்னை கொன்னே போடுவா. வேணாம் வேணாம். என்னைக்காவது நம்ம மீட் பண்ணணும்னு திரும்ப எழுதியிருக்கோம்ல, அப்போ நான் உன்னை கண்டிப்பாக பார்க்க வருவேன். அவள் அப்படியே வின்சென்ட்டோட ஃபோட்டோவுக்கு முத்தம் கொடுக்குறான். வின்சென்ட், இங்கே வின்சென்ட் எப்பயும் போல் அந்த கேவில் அம்மாயாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் எவ்வளோ நேரம் ஆகியும் அம்மாயா இன்னைக்கு காலையிலேருந்து கேவுக்கு வரவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே வரவே இல்லை? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? திரும்ப அந்த ராவன் அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ? இல்லை, வாய்ப்பில்லை. அம்மாயா கிட்ட அவனே நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் என்னவா இருக்கும்? ஏன் அவன் இங்கே இன்னும் வரல? அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. டே வின்சென்ட், என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் எதுக்காக வந்த? இப்போ நீ எதுக்காக அவளுக்காக கவலைப்பட்டுட்ருக்க? வின்சென்ட், நீ இப்படி பண்ணுறது, இப்படி பேசுகிறதுலாம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு யோசிடா. உன் அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாரு வின்சென்ட். எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற அம்மாயா. எங்கே போன? எங்கே இருக்க? இங்கே அம்மாயா அப்படியே வேகமாக அவளோட ஹார்ஸை ஓட்டிட்டு ஒரு மவுண்டெயினுக்கு போயிட்டுருக்கா. இங்கே அப்படியே ஆரியனும் ராவனும் அவளுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரத்தில் அவளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ராவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவனோட ஹார்ஸை ஓட்டினாலும் அவனால் அம்மாயாவை நெருங்க கூட முடியல. பிகாஸ் அம்மாயா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஆரியனுக்கு ராவனை பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்ன ராவன், ரொம்பலாம் முயற்சி பண்ணாதீங்க. எங்கள் பிரின்சஸ் கிட்ட உங்களால் நெருங்க கூட முடியாது. ராவன் அப்படியே ஹார்ஸை ஓட்டிகிட்டே ஆரியனை பார்த்து திரும்பி முறைக்கிறான். சாதாரண ஒரு சோல்ஜர் நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிற அளவுக்கு வந்துட்டல. அம்மாயா மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. எங்களோட பிரின்சஸ் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா என்ன? அவங்கள என்ன இப்படின்னு சொடக்கு போட்டால் மயங்கர பிரின்சஸ்ன்னு நினச்சிட்டிங்களா?
அவங்க யாருன்னு தெரியும்ல? அமாயா, தி கிரேட் எய்டனோட பொண்ணு அமாயா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பாடிகார்ட் ஆரியன். அவள் எய்டனோட பொண்ணு அமாயா தான். அதனால தான் என் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆரியன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ரேவனை பார்க்குறான். என்ன சொல்ல வரீங்க? அவள் எதை வேணால் தப்புவா, ஆனால் அவங்க அப்பாவோட சொல்ல கண்டிப்பாக தப்ப மாட்டா. அப்போது நான் அவளை சொடக்கு போட்டு மாற்றணுன்னு அவசியம் இல்லையே. ரேவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக்காக சிரிக்கிறான். ஆரியனுக்கு புரிஞ்சிருச்சு அவனோட பிளான் என்னன்னு. ஆரியனுக்கு செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவனோட ஹார்ஸை ஓட்டிட்டு அம்மாயா கிட்ட போகிறான். இங்கே ரேவனும் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கான். பட் யார் நினச்சாலும் அம்மாயா கிட்ட கூட போக முடியல. அவள் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கா. உங்களை இந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் என்னால் கூட உங்ககிட்ட நெருங்க முடியலையே. இப்போ நான் உங்ககிட்ட இதை சொல்லி தான் ஆகணும். பிரின்சஸ். ஆரியன் அப்படியே அவனோட ஹார்ஸை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். பிரின்சஸ், பிரின்சஸ், பிரின்சஸ் அமாயா. பட் அமாயாக்கு எதுவுமே கேட்கல. அவள் அப்படியே அந்த மவுண்டெயின் கிட்ட இருந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறா. ஸோ ஆரியனும் ரேவனும் அவளை மிஸ் பண்ணிடுறாங்க. போயிட்டா போயிட்டா, அதுக்குள்ளே போயிட்டா. இப்போ நான் அவளை எப்படி இந்த காட்டுக்குள்ளே கண்டுபிடிப்பேன்? ஆரியனும் ரேவனும் அவங்க 2 பேரோட ஹார்ஸை நிறுத்திட்டு அப்படியே அந்த காட்டை சுற்றி பார்க்குறாங்க. அது பெரிய காடு. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணாலும் அமாயாவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க அப்படியே சைலண்ட்டாக அமாயா வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணலான்னு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அமாயா கிங் கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற காட்டுவாசிங்களோட குடியிருப்புக்கு தான் வந்திருக்கா. அந்த காட்டுவாசி கூட்டத்தோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் அமாயாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ யார்? இங்கே என்ன பண்ணுற? உன்னால் இங்கே வர முடியாது. இங்கே மனுஷங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சுட்டே ஒரு பொண்ணாக இருந்து நீ எப்படி இங்கே வந்த? அம்மாயா அப்படியே அவளோட ஹார்ஸை விட்டு கீழே இறங்குறா. நாங்கள் யாருன்னு தெரியும்ல? காட்டுவாசி கூட்டம். நாங்கள் எதை உணவாக சாப்பிடுவோன்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுட்டே இங்கே எப்படி வந்த? அம்மாயாக்கு அவன் பேசுகிறத கேட்டால் கோவம் வருது. பட் சைலண்ட்டாக கிங்கோட வேலையை முடிக்கணுன்றது தான் அவளோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே அவளோட ஸ்வாடை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த காட்டுவாசி கூட்டத்துக்கு முன்னாடி பவ் பண்ணுறா. காட்டுவாசி கூட்டத்துக்கு என்னோட வணக்கம். உங்கள் தலைவர் எங்கே இருப்பார்? அவர் என்னால் பார்க்க முடியுமா? ஏ பொண்ணு, நீ என்ன நினச்சிட்டு இங்கே வந்திருக்க? என்ன இன்னைக்கு எங்களோட உணவாகலான்னு வந்திருக்கியா என்ன? அம்மாயா அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்குறா. நான் நைட் கிங்டமோட பிரின்சஸ் அமாயா. எனக்கு கிங் எய்டன் இங்கே உங்கள் தலைவரை பார்க்குறதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, இல்லை நானே உங்கள் தலைவரை தேடி போகணுமா? அந்த ஆள் ஒரு மாதிரி இவளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். என்ன சொன்ன? பிரின்சஸா? அந்த மாதிரி எந்த அடையாளமும் உங்ககிட்ட தெரியலையே. நீ பார்க்க பிரின்சஸ் மாதிரியெல்லாம் தெரியலையே. உன்னோட உடையும் உன் உடம்புல இருக்கிற காயங்களும். பிரின்சஸோட உடம்புல காயம் வர அளவுக்கு எந்த கிங் விட்டு வச்சிருப்பாரு? என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவ நீ? இங்கே எதுக்காக வந்திருக்க? அம்மாயாக்கு அவன் பேசுறது கேட்டால் அவ்வளோ கோவம் வருது. அவளுக்கு அவளோட வாள் எடுத்து பேசிட்டு இருக்கிறவனோட நாக்கை இப்போவே அறுக்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் கிங்கோட ஆர்டருக்காக அவள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறா, பல்ல கடிச்சிட்டு. பட் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அடங்குற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே நக்கலாக பேசிக்கிட்டே இருக்கான். ஏ பொண்ணே, ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போயிடு. இல்லை இங்கேருந்து நீ உயிரோடையும் போக மாட்ட, அப்படியே போனாலும் நீயாவும் போக மாட்ட. அவன் அப்படியே அம்மாயாவை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். அது அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அவளோட பொறுமையவே இழந்துடுறா.
அவள் அப்படியே வேகமாக அவளோட ஸ்வாட் எடுக்கிறா. உனக்கு மரியாதை கொடுத்து பேசினது என்னோட தப்பு தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நீ பேசுகிற பாஷையில் பேசினா தானே புரியும். இதான் காட்டுவாசியாச்சே, அதை நான் மறந்துட்டேன். அவள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த ஆளோட கழுத்தில் அந்த ஸ்வாடை வைக்கிறா. ஏய், என்ன பண்ணுற? நான் 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 யாருன்னு தெரியும்ல. நானும் இதை தானே சொன்னேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ கேட்ட, அதுக்கு நான் பதில் சொன்னப்போ என்னை ஏளனமாக பேசினேன். இப்போ ஏன் தடுமாறுற? நீ எப்படி பேசுனியோ அதே மாதிரி பேசலாம்ல. இந்த சத்தம் கேட்டு காட்டுவாசியோட தலைவர் வெளியே வராரு. யார் அது? அங்கே என்ன நடக்குது? அம்மா அப்படி ஸ்வாடை கீழே இறக்கிட்டு அந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவரை பார்க்குறா. பிரின்சஸ் அமாயா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவர் அவளோட பேரை சொல்லி அவள் பிரின்சஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணோனையும் அமாயாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த காட்டுவாசி அப்படியே பயந்து ஓரமாக நிற்கிறான். அமாயா அப்படியே அவனை திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அந்த தலைவரை பார்த்து நடந்து போகிறா. காட்டுவாசி கூட்டத்தோட தலைவருக்கு என்னோட வணக்கம். நான் இங்கே சண்டை போடுறதுக்காக வரல. கிங் எய்டன் உங்ககிட்ட இந்த செய்தியை கொடுத்துட்டு வர சொன்னார். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னோட வலியை மறைச்சு அவர் தப்பாக பேசினதுனால தான் ஸ்வாட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க. அந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவர் அந்த காட்டுவாசியை பார்த்து முறைக்கிறாரு. தலைவரே தலைவரே என்னை மன்னிச்சிருங்க. இவங்க பிரின்சஸ்ன்னு எனக்கு தெரியாது. அம்மாயை அப்படியே திரும்பி பார்த்து அவனை முறைக்கிறா. என்னை மன்னிச்சிருங்க பிரின்சஸ், மன்னிச்சிருங்க. அவன் அப்படியே அம்மாயா முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். பரவாயில்ல, எந்திரிங்க. உங்களுக்கு முழுசாக என்னை பற்றி தெரியல, அவ்வளோதான். நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எழுந்துக்கோங்க. அந்த கூட்டத்தோட தலைவர் அப்படியே இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அம்மாயா வாங்க, இங்கே வந்துட்டீங்க, விருந்து சாப்பிட்டு போங்க. இதுதான் நீங்கள் முதல் முறையாக இங்கே வர்றது. உங்களோட அழைப்புக்கு நன்றி. ஆனால் என்னோட அப்பா இதை கொடுத்துட்டு அந்த செய்தியை உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வர சொன்னார். அவரோட ஆர்டரை நிறைவேற்றுறது தான் என்னோட முதல் கடமை. தயவு செஞ்சு அந்த செய்தியை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அந்த தலைவர் அப்படியே அம்மாயாவை பார்த்து ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரி வாங்க, உள்ளே வந்து தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. நான் அதுக்குள்ளே செய்தி எடுத்து வைக்கிறேன். ரொம்ப நன்றி தலைவரே. அம்மாயாவும் அப்படியே அந்த கூட்டத்தோட தலைவர் கூட உள்ளே போகிறா. இங்கே ராவனும் ஆரியனும் போன அம்மாயாவை காணோன்னு ஒரு மாதிரி பயப்படவே ஆரம்பிக்கிறாங்க. பாடி கார்டு, என்ன அம்மாயா இன்னும் வரல? எங்கே போயிருக்கா அவ? உனக்கு ஏதாவது தெரியுமா? மன்னிச்சிருங்க பிரின்ஸ் ராவன், உங்களை மாதிரி தான் நானும் உங்கள் பின்னாடி வந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது முட்டாள்தனமா இல்லை? ராவன் அப்படியே ஆரியனை பார்த்து முறைக்கிறான். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசாத. மன்னிச்சிருங்க பிரின்ஸ் ராவன், எனக்கும் பிரின்சஸ் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது. உங்களுக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். பிரின்சஸை பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற வழி எனக்கு நல்லாவே தெரியும். ராவன் அப்படியே ஆரியனோட காலரை பிடிக்கிறான். என்ன, நீ எந்த இடத்துல இருக்க, உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? சாதாரண ஒரு காவலாளி நீ ஏன் முன்னாடி கேலி பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? நீ அம்மாயாவோட பாடி கார்டாக இருக்கிறதுனால தான் உன்னை சும்மா விடுறேன். அவளுக்காக இல்லைன்னா உன்னை எப்பயோ புதைச்சிருப்பேன். ஆரியன் ஒரு மாதிரி நக்கலாக ராவனை பார்க்குறான். ஆரியன் நக்கலாக பார்க்கறத பார்த்து ராவனுக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே ஆரியனோட ஃபேஸ் கிட்ட போகிறான். ஆரியன் அப்படியே பின்னாடி வந்துட்டு, என்ன பிரின்ஸ் ராவன், எனக்கு என்ன முத்தமாக கொடுக்க போகிறீங்க? எவ்வளோ கிட்ட வந்துட்டுருக்கீங்க? என்னென்ன பொண்ணுன்னு நினச்சிட்டிங்களா என்ன? ராவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ கோவம் வருது. அவன் இப்போ நினச்சா கண்டிப்பாக ஆரியன் ஏதாவது பண்ண முடியும். பட் அம்மாயாவோட ஃபேஸ்க்காக மட்டும்தான் அவன் அமைதியாக இருக்கான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அம்மாயா மட்டும் எனக்கு கிடைச்சா அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட
இல்லை, ஒரு நிமிஷம் கூட அவன் நிழல் கிட்ட கூட உன்னால் வர முடியாது. ஆரியன் இப்போ கூட ராவனை நக்கலாக தான் பார்த்துட்ருக்கான். அப்படியா பிரின்ஸ் ராவன்? அதையும் பார்க்கலாமே. எங்கள் பிரின்சஸை நீங்கள் என்ன பண்ணி உங்களோட தான் மாற்றுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ராவன் அப்படியே காண்டா அவனோட ஹார்ட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறான். அவன் அந்த காட்டை விட்டு வெளியே போகலை. அவன் அம்மாயாவை தேடி அந்த காட்டுக்குள்ளே போகிறான். ஆரியன் அப்படியே அவன் போகிறதையே பார்த்துட்டு அம்மாயாக்காக வெயிட் பண்ணுறான். இங்கே எவா கிங்கை பார்க்கறதுக்காக அரசவைக்கு போகிறா. அப்பா, அப்பா. என்னாச்சேவா? நான் இங்கே தான் இருக்கேன். என்ன வேணும்? அப்பா, அக்கா எங்க? ஏவா, உனக்கு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் அவளை அப்படி கூப்பிடாதன்னு. அப்பா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா. அக்கா எங்க? நான் சோல்ஜர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் தான் அவளை வெளியே எங்கேயோ அனுப்பியிருக்கிறதா சொன்னார். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். இல்லைன்னா நான் ஏன் அக்காவை பற்றி உங்ககிட்ட கேட்க போகிறேன்? ஏவா, வர வர நீ பிரின்சஸ்ங்கிறதையே மறந்துட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மாயை எங்கே போகிறா, அவள் எங்கே வரா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்பா, அவளையும் மனுஷி மாதிரி மதிங்கப்பா. எதுக்காகப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவளும் ஒரு பிரின்சஸ் தான். என்னைக்காவது அதை நினச்சிருப்பீங்களாப்பா? நீங்கள் வார்க்கு போனாலும் அவளையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவளை பார்த்தா யாராவது பிரின்சஸ்ன்னு நம்புவாங்களாப்பா? அவள் உடம்பு முழுக்க எத்தனை காயம் இருக்குன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? அவளை யாருமே ஒரு பிரின்சஸாக மதிக்கிறதே இல்லைப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள். நீங்கள் அவளை ஏளனப்படுத்துறதுனால தான் எல்லாரும் அவளை ஏளனப்படுத்துகிறாங்க. முதல்ல இப்படி பண்ணுறதை நிறுத்துங்கப்பா. அவளையும் ஒரு பொண்ணா பாருங்கப்பா. அவள் என்னப்பா தப்பு பண்ணா? அம்மா இறந்ததுக்கு. ஏவா, என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கேருந்து கிளம்பு. அப்பா, நான் சொல்கிறது கேளுங்கப்பா. அம்மா இறந்ததுக்கு அவள் என்னப்பா பண்ணுவா? அவளும் ஒரு குழந்தை தானப்பா. சோல்ஜர்ஸ், அவளை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க. சோல்ஜர்ஸ் அப்படி தயங்கிட்டே எவா கிட்ட வராங்க. என் மேலே யாராவது கை வச்சிங்க, அம்மாயாக்கு நீங்கள் எல்லாருமே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? சோல்ஜர்ஸ் அம்மாயா பேரை கேட்டோனையும் எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. கிங் அப்படியே அவங்கள எல்லாரையும் ஒரு மாதிரி அவ்வளோ கோவத்தோடு பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க? நான் கொடுத்த ஆர்டரை விட அம்மாயாக்கு பயப்படுறதா உங்களுக்கு பெருசாக போச்சா? அவளை வெளியே அனுப்புங்க. ஏவா, இப்போ நீ இங்கேருந்து கிளம்பல. என்னப்பா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்னையும் கொண்டுருவீங்களா? இல்லை என்னையும் அக்காவை நடத்துகிற மாதிரி நடத்த போகிறீங்களா? அது ஒன்றும் புதுசு இல்லைப்பா. நடத்துங்க. அவளுக்கு மட்டும் ஏன் தனியாக இப்படி பண்ணுறீங்க? என்னையும் சேர்த்து அந்த மாதிரி நடத்துங்க. நானும் அவள் படுற கஷ்டத்தை பாதியாவது படுறேன். அப்போ தான் எனக்கு அக்காவோட வலியும் புரியும். ஏவா, வெளியே போயவா. முடியாதுப்பா. நீங்கள் இப்போ அக்கா எங்கே போயிருக்கான்னு சொல்லலை. நான் கண்டிப்பாக வெளியே போகிறதா இல்லை. அவளை ஒரு வேலைக்காக வெளியே அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இங்கேருந்து கிளம்பு. எவாக்கு இதுக்கு மேலே அங்கே என்ன பேசுறதுனே தெரியல. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதை விட அவளோட கண்ணீரும் அவளுக்கு எச்சாவே வருது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக அவங்க அப்பாவை ஒரு மாதிரி டிஸ்பிலீவாக பார்க்குறா. ஏவா, நான் பண்ணுறது எல்லாமே உன்னோட நல்லதுக்கும் தான். அப்பா, உங்களோட சுயநலத்தை என்னோட நல்லதுன்னு சொல்லாதீங்கப்பா. எனக்கு உங்கள் பொண்ணுன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது. எனக்கு அம்மாயாவோட தங்கச்சியாக இருக்கிறது தான் பெருமை. எவா அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறா. அங்கே அரசவையில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக கிங்கேயே பார்க்குறாங்க. அவர் எதுவுமே பேசவும் இல்லை. அவரும் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காரு. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.